பேசுறான்னு திக்கி திக்கி பேசல. அவள் ப்ராக்டிஸ் பண்ணதே நேற்று ஒரே நாள். அங்கே பேச வேண்டிய பொண்ணுக்கு அம்மா போட்டுடுச்சு வரல. அதனால நேற்று ஒரே நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து பேசலாம். அதுதான் விஷயம், தவிர வேற ஒன்றும் விட்டாயிலே தீர்ப்பா சொல்லிடுவாங்க போல. லேகாவின் பேச்சு மிக சிறப்பு. அடுத்ததாக ஆசிரியரின் தலைப்பில் வாதிட வருகிறார் எப்பொழுதும் தன் நிலையில் பிரகாசிக்கும் பிரதீப். அவைக்கு வணக்கம். என் உரைக்கு துவக்கம். மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு பெரிதும் துணைவர்கள் ஆசிரியர்களே ஆசிரியர்களே ஆசிரியர்களே. 3 முறை என்னங்க 3 கோடி தடவை சொல்லுவேன். ஆசிரியர்களே ஆசிரியர்களே. அம்மானா அப்பா, மருத்துவனா செவிலியர், ஆசிரியர்னா மாணவன் தானே. ஆசிரியர்னா யாருங்க? உன்னதமான மனிதர்கள். உங்களுடைய குழந்தைங்க பள்ளி படியை மெரிக்கும் போது அறியாமையுடன் தானே உள்ளவராங்க. அந்த அறியாமையை கலைப்பவர்தான் ஆசிரியர்கள் என சகோதரி கூறினார். குழந்தை பள்ளி வாசலை மெதிக்கணும்னா அதுக்கு பெற்றோர் துணை வேணும்னு. உங்களுடைய குழந்தை வேண்டாம் வரணும்னா அதுக்கு தேவையானதே கல்வி தானே. அந்த கல்வியை கொடுக்கிறது யாரு? ஆசிரியர்கள் தானே. அவங்க சொன்னாங்க ஆனா அம்மா ஆவனா ஆசைன்னு. நடுவர் அவர்களை என்னோட ஒரு கையில் ஒரு சாக்லேட் இருக்கு, இந்த கையில் 2 சாக்லேட் இருக்கு. நீங்க எதை எடுத்தீங்க? 2மே. பேராசை உள்ளவங்க அப்படிதான் எடுப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா 2 சாக்லேட்டையும் எடுத்துருக்கோம். அப்ப 2 பெருசா 1 பெருசா? 2 தான் பெருசு. நான் அப்புறம் எங்க ஆசிரியர் பங்கு தானே பெருசு. ஆமா ஆமா. நடுவுரையா நான் இப்ப ஒரு கதை சொல்றேன், சொல்லுங்க கேட்கலாம். உலகத்திலேயே தன் வசமாக்கியதான் மாவீரர் அலெக்சாண்டர். அவரிடம் உங்களின் வெற்றிய ரகசியம் என்ன என்று கேட்டபோது அதற்கு அலெக்சாண்டர் சொன்னாராம், என்னை உலகத்திற்கே தந்தவர் என் பெற்றோர்கள் என்றால் இந்த உலகையே தன் வசப்படுத்த காரணம் என் ஆசை அரிஸ்டாட்டில் என்றாராம். எனவே ஒரு மாணவனின் முன்னேற்றத்துக்கு காரணம் ஆசைகள் தான் அப்படின்னு என்னால் அடித்து கூற முடியும். இன்றைய சூழலில் மட்டுமல்ல, பின்னாளில் வருகின்ற என்றைய சூழலிலும் ஒரு மாணவனின் முன்னேற்றத்துக்கு ஆசைகள் தான் காரணம். பறக்கும் பட்டமல்ல நம் ஆசைகள் மாணவர்களாகிய நம்மை உயர உயர பறக்க வைக்கிறது. பட்டத்தின் நூலாகின்ற சுடர் விளக்காயும் தூண்டுகோல் வேண்டும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மனிதன் பகுத்தறிவு என்னும் 6ஆம் அறிவுடன் பிறந்தாலும் அவனுக்கு ஒரு வழிகாட்டி அவசியம் தேவை. எனவே வாழ்க்கைக்கு தேவையானது நல்வொழுக்கத்தையும் பண்பையும் கற்றுத்தருவர்கள் ஆசிரியர்களே. எனவே நடுவர்களே, நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியர்களுடன் அமர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனவே நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு